உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவதான் இந்த வீட்டுக்கு வேணான்னு அடிச்சு துரத்திட்டோம்ல. அதுக்கப்புறமும் என் மாற சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கோம். பாவப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்தா வந்த கையோட எப்படி அவ வேலையை போட்டு காட்டுறா பாத்தியா? பாம்புக்கு புத்தி கொத்துறதானே, அதென்ன மாறவா போது? இங்க பாருங்க, நம்ம குடும்ப பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். எவ்வளோ ஒருத்தி இருக்கும் போதெல்லாம் என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. யாரு எவ்வளவு ஒருத்தி? அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். அவ இங்க நிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீ எப்படிப்பட்டவங்கிறது தெரியணும்ல. அப்பதானே நீ எப்ப என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஜாக்கிரதையா நடந்துக்க முடியும். அதுக்குதான் அவளையும் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கண்மணி, இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த, நான் இப்படி வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன். கல்யாண வேலை எதுவுமே நீ செய்யக்கூடாது, ஒதுங்கிதான் நிக்கணும். என்ன? ஏன் தங்கச்சி கல்யாணம்? அதுல என்ன ஒதுங்கி நிக்க சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் இது உன் தங்கச்சி கல்யாணம் மட்டும்தானா? ஏன் மருமகன் கல்யாணம் அது மட்டும் இல்ல. இந்த வீட்ல நான் சொல்றதா நடக்கும், நான் வச்சதா சட்டம். என் பேச்ச கேட்டா மட்டும்தான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும். ஏதாவது இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் பாரு உனக்கு இருக்கு. உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணத்துல நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. அதையும் மீறி ஏதாவது உன் வேலைய காட்டின அப்புறம் வள்ளி யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. கண்மணி, கொஞ்சமாவது உன் கேரக்டரை மாத்தினா எல்லாருக்குமே நல்லது. இல்லனா இப்படி எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறதே அவமானப்படுறதே சந்திச்சுட்டு தான் இருக்கணும். இங்க பாரு, நீன்னு இல்ல, யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.